நண்பா, வணக்கம் நண்பீஸ். என்னோட சேனல்ல குக் வித் கோமாளி ஹார்ட் பீட் சீசன் 2 ஓட அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோல ஹார்ட் பீட் சீசன் 2 ஓட 6வது எபிசோட பார்க்கலாம். எடுத்தவனே நம்ம நீலோஃபர் ஹாய்னு சொல்லிட்டு நம்ம நவீன் கிட்ட காமிச்சிட்டு வராங்க. ராக்கியும் நவீனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நவீனை பத்தி பயங்கரமா அந்த பொண்ணு புகழ்ந்து பேசுறா. நீங்க தான் அந்த கேஸ்ல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஹாய்னு சொல்லிட்டு கை குலுக்கி கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே நம்ம குணா வரான். குணா வந்தவொடனே நவீனும் ராக்கியும் கொஞ்ச நேரம் கலாய்க்கிறாங்க, சீனியருக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் குணா என்ன சொல்றான், இன்டர்ன் உங்களெல்லாம் வந்து ட்ரீட் கொடுக்க சொன்னோமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னை போட்டு கலாய்க்கிறான். மரியாதையா சீனியருக்குலாம் நீங்க ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குணா கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் பார்ட்டி வந்து குணா வீட்டுல தான், குணா ரூம்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியும் நவீனும் சொன்னோடனே குணா உடனே அப்செக்ட் பண்றான். ஏன்னா குணாவும் நம்ம சீனியர் அனிதாவும் டேட்டிங் பண்றாங்க இல்லையா, அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குணா வந்து அவாய்ட் பண்றான். எப்படி சமாளிக்கிறான், ஆனா சமாளிக்க முடியல. கடைசியா அவன் வீட்டுல தான் வந்து பார்ட்டின்னு ஃபிக்ஸ் ஆகுது. அந்த சீனை கட் பண்ணா நம்ம ரதி டாக்டர் பொண்ணு விளையாடிட்டு இருக்கா, அதுகிட்ட போய் பேசுறாங்க. எப்படி நான் தாத்தா கிட்ட யாரோ சொன்னாங்களா, தாத்தா போன் பண்ணி வரேன்னு சொன்னாரு, தாத்தா இங்க வந்தாருன்னா இங்க நடக்கிற விஷயம் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வான் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணா நம்ம கிரண் இருக்கான்ல, ரீனாவை ரூட் விடுறதுக்காக லைன் போடுறான். பார்ட்டி வைக்கிறோம், நீங்களும் வாங்க ரீனா அப்படிங்கிற மாதிரி சைடா சொல்றான். உடனே நம்ம ரீனா என்ன சொல்லுவாங்க தெரியல, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. ப்ளீஸ் ரீனா வாங்க ரீனா, நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்றான். அவன் கெஞ்சினே இருக்க சொல்ல திடீர்னு பார்த்தா உடனே ரீனா சொல்றாங்க, எனக்கு பெர்மிஷன்லாம் டாக்டர் பிரீத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே கிரண் சொல்றான், சொல்ல வேண்டிய ஆள் சொன்னா அவர் பெர்மிஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அனிதா சீனியர் வந்துட்டு குணா மேலே டப்பால் ஒன்று அடி அடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா குணாவை திட்டுறாங்க. யாரை கேட்டா நீ ரூம்குள்ள பார்ட்டி ஓகே சொன்ன, எல்லாரும் வந்து பார்ட்டி பண்ணும்போது நான் என்ன பண்றது, நான் எங்க போறது அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. உடனே குணா என்ன சொல்றான், நீயும் ரூம்ல வந்துரு, அதாவது நீயும் பார்ட்டிக்கு வர மாதிரியே தெரியாம எல்லாரும் கூட வந்துரு, நீ ஸ்டே பண்ணிருக்க மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி எப்படியோ ஓகேன்னு சொல்லிட்டு ஆகும்போது அந்த சீனை கட் பண்ண உடனே கிரண் வந்து அர்ஜுன் கிட்ட நிற்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. கிரண் வந்து என்ன பண்றான், அர்ஜுன் கிட்ட வந்து நிக்கிறான். இந்த மாதிரி எல்லாருமே வந்து இன்டென்ஸா பார்ட்டி பண்றோம், நீங்களும் வாங்க சார் பார்ட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். என்னால வர முடியாதா, நீ கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ட்டிக்கு ரீனாவும் வராங்க. சார் ரீனா தான் உங்களை வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றான். நம்ம அர்ஜுனும் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுறாரு. சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. சீனை கட் பண்ணா நம்ம படிப்ஸ் ராக்கி உட்காந்து பேசினாங்க. படிப்ஸ் என்ன சொல்றான், நவீன் நான் தேஜுவையும் கூப்பிடலான்னு இருக்கேன், பார்ட்டிக்கு ஏன்டா அவளை கூப்பிடாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறான். உடனே ராக்கி என்ன சொல்றான், இல்லடா அதெல்லாம் சரியா வராதுடா, எல்லாருமே பிடிக்காது தேஜுவை, வந்தானா சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது குணா என்ட்ரா வரான். குணா வந்துட்டு என்ன சொல்றான், நீ சொல்ற மாதிரிலாம் கேட்க முடியாதுடா, பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடவே முடியாது தேஜுவை அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஃபைனலா அந்த சீனை கட் பண்ண உடனே அவன் கோச்சிட்டு வெளில வரும்போது இந்த பக்கம் வெளியில பார்த்தா ஒரு தாத்தா வராரு. வந்துட்டு ரீனான்னு கத்திக்கிட்டே வராரு. ரீனா என்னடாலும் பயந்து அலறி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏன் இந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிக்கும் போது நடுவில் பார்த்தா நம்ம நவீன் படிப்பு வரான். ஏன் ரீனா ஒளிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான். அப்புறம் பார்த்தா என்ன தேடிட்டு வராரு அப்படின்னு சொன்னோன்னே யாருன்னு பார்த்தா ரதியோட அப்பா தான் அவரு. ரதியோட அப்பானா இவன் தாத்தா தானே, ரீனாவுக்கு தாத்தா அவரு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் நவீன் போயிட்டு என்ன சொல்றான், நவீன் போயிட்டு என்ன பண்றான், அவரை அவாய்ட் பண்றான். ரீனா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, அவங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இல்ல நான் உட்காந்து பார்த்துட்டு போறேன். அந்த தாத்தா உட்காந்தாலும் இல்ல சார் நீங்க கிளம்புங்க, பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளப்ப விடுறான். அவர் ஏஞ்சி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எதிரில் பார்த்தா ராக்கி வந்துடுறான். ராக்கி கிட்டயும் அதே பிட்டு அந்த தாத்தா போட்டவனே இருங்க ரீனா நம்ம பொண்ணு தான், நான் கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான், உடனே போட்டு விட்டுறான். கூட்டு வந்து ஒரு டேபிள்ல ரீனாவை பக்கத்துல உட்கார வச்சிடறான் தாத்தா முன்னாடி. அதோட அந்த எபிசோட இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன ஆச்சுன்னு டீடைலா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்க போடுங்க. உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல திட்டணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அமைக்கிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. நன்றி, டாடா.